கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் தொகுதி பிரகாஷ் அவர்கள், இவருக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவந்தியம் தொகுதியில் வேட்பாளர் பெயர் வசந்தம் கார்த்திகேயன், அவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மெயின் தொகுதியில் விஜி ராஜேந்திரன், இவர் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்த மாவட்டம் சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் திருவேலிக்கேணி, இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறதா எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே இவர் தான் நின்னார் இந்த தொகுதியில். அடுத்து தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி தொகுதியில் சுப்பிரமணியம் அவர்கள், இவருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆலந்தூர் தொகுதியில் அன்பரசன் அவர்கள், மீண்டும் இவருக்கு தான் போகும்னு சொல்கிறாங்க. அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்தில் எழிலரசன், இவருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 2 பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அடுத்து சென்னை மாவட்டத்தில் மாதாவரம் சுதர்சனம் அவர்களுக்கு கொடுக்கறதா பேச்சு பொருள் அடிப்படுது. அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் ராஜா அவர்கள் நிற்கிறாரு. சேலம் மாவட்டம் சேலம் மேற்கு பார்த்திபன் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மேற்கு முத்துசாமி அவர்கள், இவர் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நாசர் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. இது மொத்தமே உத்தேச வேட்பாளர் பட்டியல் தான். இன்னும் திமுக தரப்பிலிருந்து பட்டியலை வெளியிடலை. தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசியல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து சென்னை தியாகராய நகரில் ராஜா அன்பழகன் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்து சேலம் மாவட்டம் சேலம் வடக்கு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் நிற்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தொகுதியில் பொன்முடி அவர்கள், இவர் திமுகவில் மிக பிரபலமான ஒருவர், இவர் தான் நிற்க போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி அந்த தொகுதியில் பழனியப்பன் அவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளர் நிற்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் தொகுதியில் லாஸ்ட்டாக வின் பண்ண எம்எல்ஏ பேரை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அவர் நல்லா சிறப்பான பணியை ஆற்றினாரா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னை மாவட்டத்தில் மதுரவாயல் தொகுதியில் பத்மபிரியா, இவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து சென்னை மாவட்டத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் சேகர் பாபு அவர்கள் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் செந்தில் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. சென்னை மாவட்டத்தில் சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியன் அவர்கள், இவரும் திமுகவில் மிக பிரபலமானவர். அதே சென்னை மாவட்டத்தில் கொளத்தூர் தொகுதி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருக்கார், இவர் தான் நிற்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவு இந்த தொகுதியில் பிரபாகரன் அவர்கள் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. அப்புறம் சென்னை மாவட்டத்தில் அண்ணா நகர் தொகுதியில் கார்த்திக் மோகன் அவர்கள், இவர் கொஞ்சம் கட்சி பணிகள் அதிகமாக பண்ணுறாரு, அதனால் இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் தொகுதியில் கேஆர் பெரியகுப்பன் அவர்கள் நிற்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் பிச்சாண்டி அவர்கள், இவர் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து சென்னை மாவட்டத்தில் திருவொற்றியூரில் கேபி சங்கர் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதியில் திருக்கோயிலூர் தொகுதியில் கௌதம சிகாமணி அவர்கள் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. சென்னை மாவட்டத்தில் ஆயிரம்விளக்கு தொகுதியில் எழிலன் நாகநாதன் அவர்கள் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி தொகுதி துரைமுருகன் அவர்கள், இவர் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் தொகுதியில் உதயசூரியன் அவர்கள் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் தொகுதியில் மதியழகன் அவர்கள் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. சென்னை மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் அரவிந்த் ரமேஷ் அவர்கள், இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறதா இருக்காங்க. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் அன்னியூர் சிவா அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. சென்னை மாவட்டத்தில் விருகம்பாக்கம் இந்த தொகுதியில் பிரபாகர் ராஜா அவர்கள் நிற்க போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தனி தொகுதியில் கிருஷ்ணசாமி அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ நல்ல பணிகளை ஆற்றினாரா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் 2026 எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியில் டிஆர்பி ராஜா, இவங்களையும் தெரிஞ்சிருக்கும், திமுகவில் பிரபலமான ஒரு நபர். சென்னை மாவட்டத்தில் திருவிக நகர் தனி தொகுதியில் தாயகம் கவி அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தொகுதியில் தங்கப்பாண்டியன் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுடைய தொகுதியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சூழி தொகுதியில் தங்கம் தென்னரசு அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதியில் சுரேஷ் ராஜன் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை தனி தொகுதியில்
தமிழரசி அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. தென்காசி மாவட்டத்தில் தென்காசி தொகுதியில் சிவபத்மநாதன் அவர்கள் நிற்கிறதா நமக்கு பேச்சு பொருள் அடிப்படுது. அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் கரூர் தொகுதியில் இந்த தொகுதியில் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் உறுதியாக இருக்குது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதியில் ராஜேந்திரன் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் தொகுதியில் வேதரத்தினம் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் ராஜீவ்காந்தி அவர்கள் இவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது. அடுத்து ராமநாதபுரம் தொகுதியில் முதுகுளத்தூர் தொகுதியில் ராஜா கண்ணப்பன் அவர்கள் நிற்கிறதா பேச்சு பொருள் அதிகமாக அடிப்படுது. மதுரை மாவட்டத்தில் மதுரை மத்தி பிடிஆர் பழனிவேல் அவர்கள் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை தொகுதியில் பூரண சங்கீதா அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் உறுதியாக இருக்குது. அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் தொகுதியில் பூண்டி கலைவாணன் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. சில தொகுதிகள் உறுதியும் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாதபுரம் தொகுதியில் மனோ தங்கராஜ் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்து கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பட்டி தொகுதியில் எம்ஆர்கேபி கதிரவன் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்த மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் எம்பி சாமிநாதன் அவர்கள் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தனி தொகுதியில் மதிவேந்தன் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் தனி தொகுதியில் செழியன் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தொகுதியில் தளபதி அவர்கள் இவர் நிற்கிறதா நமக்கு தகவல் உறுதியாக இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி மேற்கு KN நேரு அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் உறுதியாக இருக்குது. அதே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி கிழக்கில் இனிகோ இருதயராஜ் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் தொகுதி பெரியசாமி அவர்கள் இவரும் திமுகவில் ரொம்ப காலமாக இருக்கார். இவர் நிற்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி தொகுதி IP செந்தில்குமார் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் தொகுதியில் ஹேலன் டேவிட்சன் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியில் கீதா ஜீவன் அவர்கள் நிற்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி CV மேயநாதன் அவர்கள் இவங்க நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து கடலூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் திட்டக்குடி தனி தொகுதியில் CV கணேசன் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டம் சத்திரம் தொகுதியில் சக்கரபாணி அவர்கள் நிற்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் அப்பாவு அவர்கள் நிற்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நிற்கிறாங்க. இவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் ஆண்டி அம்பலம் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் தனி தொகுதியில் ராஜா அவர்கள் நிற்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம திமுகவுடைய உத்தேச பட்டியலை பார்த்துருக்கோம். இதில் 80% உறுதியாக சொல்லலாம் இவங்க தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக உங்கள் மாவட்டத்தில் எந்த கேண்டிடேட் நின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சரியாக பணிகளை ஆற்றுறாங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் தொகுதியும் உங்கள் மாவட்டத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2026 எந்த கட்சி வெற்றி பெறும், எந்த கட்சி எதிர்கட்சியாக வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது முக்கியமான ஒன்று. மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அரசியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.